வெல்கம் டு சென்டாக்ஸ். இந்த சேனலில் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில், ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். இப்போ நம்ம தமிழில் பேசுகிறப்ப நம்ம அந்த வேலையை முடிச்சிருக்கலாம், நான் அந்த மீட்டிங்கை பற்றி திங்க் பண்ணியிருந்துருக்கணும், நீங்கள் ஒரு நாள் தங்கியிருக்கலாம், இப்படிலாம் பேசுவோம். இதே மாதிரி இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது, அந்த சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. would have இதை வச்சு தான் அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். அப்படின்னா இருந்திருக்கலாம்னு அர்த்தம். அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெர்பு, ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை, அந்த வார்த்தையை பற்றி நம்மளுக்கு மீனிங் தெரியணும், அதனுடைய அர்த்தம் தெரியணும் அப்படின்னா உடனே டிக்ஷனரிக்கு போவோம். டிக்ஷனரியில் அந்த வார்த்தையை லொக்கேட் பண்ணி அதோட மீனிங்கை பார்ப்போம். அப்படி மீனிங் பார்க்குறதோடு இல்லாமல் அந்த வெர்போட பாஸ்ட் ஃபார்ம், அப்புறம் அந்த வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், இந்த ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிங் அப்படின்னா brought. இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேக்ஸிமம் கான்வர்சேஷனுக்கு அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்ம் யூஸ் ஆகும். ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் டேக். அந்த டேக் அப்படிங்கிற வெர்போட பாஸ்ட் ஃபார்ம், கடந்த காலத்தை குறிக்கும் வார்த்தை டுக். டேக், டுக். அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் டேக்கன். இந்த வார்த்தைகளை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். டேக் அப்படின்னா டுக், டேக்கன் அப்படின்னு சொல்ல தெரியணும். இந்த லிஸ்ட் டிக்ஷனரியில் கொடுத்துருப்பாங்க. இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மீனிங் இருக்கிற அந்த would have அப்படிங்கிற வேர்ட்ஸோட ஃபாலோ பண்ணுற அந்த வெர்பு கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கணும். அதாவது would have அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வர்ற வேலையை குறிக்கும் வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கணும். இப்போ இந்த டேபிளை பாருங்கள். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது ப்ரோனவுன்ஸ். ஐ அப்படின்னா நான், ஹீ அவர் அவன், ஷீ அவள், இட் இது, வி நாங்கள் இல்லைன்னா நாம், யூ அப்படின்னா நீ நீங்கள், ஹிம் அவரை அவரிடம். இந்த ப்ரோனவுன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற வேர்ட்ஸும் தெரிஞ்சிருக்கும். ஹூம் யாரிடம், ஹூஸ் யாருடைய, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போயிருந்திருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையில் போகலைன்னு அர்த்தம். டைம் இருந்திருக்கு, முடிஞ்சிருக்கும், ஆனால் போகலை. அப்போ தான் நம்ம நான் போயிருந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ. would have அப்படின்னா இருந்திருக்கலாம். would have போட்டாச்சு. அந்த would have ஃபாலோ பண்ணுற வெர்பு, வேலையை குறிக்கும் வார்த்தை கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கணும். ஸோ ஐ would have gone, GONE gone, நான் போயிருந்திருக்கலாம். இந்த gone அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு அந்த டேபிளை பாருங்கள். ப்ரெசன்ட் ஃபார்ம் go, அப்படின்னா போகிறது. பாஸ்ட் ஃபார்ம் went, போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் gone. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். would have அப்படின்னா இருந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதை ஃபாலோ பண்ணுற வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. he would have given, அவர் கொடுத்துருக்கலாம். he would have given. she would have taken, அவள் எடுத்திருக்கலாம். இந்த ரெண்டு சென்டென்சஸ்லையும் given, taken இந்த ரெண்டு வார்த்தையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது give, gave, given, take, took, taken. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். would have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அவங்க பேசியிருக்கலாம். they would have spoken, அவர்கள் அப்படிங்கிறதுக்கு they would have spoken, speak, spoke, spoken. we would have completed our works, நம்மளோட வேலையை முடிச்சிருக்கலாம். we would have completed our works. இன்னும் மாடல் சென்டென்சஸ் பாருங்கள். you would have met him, met அப்படிங்கிற வார்த்தை மீட் அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது மீட்னா சந்திக்கிறது பார்க்கறது ரெண்டுக்குமே மீட். மெட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெட். you would have taught them, நீ அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம், நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கலாம். you would have taught them. you அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே குறிக்கும். எப்படி he அவர் அவன் ரெண்டு வார்த்தையுமே குறிக்கிற மாதிரி யூ நீங்கள் ரெண்டையும் குறிக்கும். இந்த மூணு சென்டென்சஸையும் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்.
இதை நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுங்கள். நாம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி முடிச்சிருக்கலாம், முடித்து அப்படிங்கிறதுக்கு வெர்பு ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த வெர்பு ஃபார்மோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் would have சேர்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை கண்டுபிடிங்க. அடுத்த ஸ்க்ரீனில் ஆன்சர் வரும். We would have completed the work. நான் மீட்டிங்கை பற்றி ஆலோசனை செஞ்சுருக்கணும், நான் மீட்டிங்கை பற்றி பேசியிருந்திருக்கணும். இதை இப்போ இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுங்க. நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, would have போட்டாச்சு. ஆலோசனை அப்படிங்கிறதுக்கு டிஸ்கஸ், டிஸ்கஸுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டிஸ்கஸ்டு. அபவுட் அப்படின்னா பற்றி, அதை பற்றி அப்படின்னு அர்த்தம். த மீட்டிங், மீட்டிங்கை பற்றி ஐ வுட் ஹேவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த மீட்டிங். அடுத்த சென்டென்ஸ் தங்குறது. தங்குறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பாருங்க. அந்த வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னு பாருங்க. அப்புறம் நீங்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? நீங்கள் ஒரு நாள் தங்கி இருந்திருக்கலாம். யூ வுட் ஹாவ் ஸ்டேடு. ஸ்டே அப்படின்னா தங்குறது, ஸ்டேடு ஃபார் ஒன் டே. இந்த வுட் ஹாவ் வீடியோவுடைய நெக்ஸ்ட் பார்ட், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் மாடல் சென்டென்சஸ் நிறையா பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஓன் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது டாபிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.